Hi, Bharat. Good morning. Hi Krishna. Sorry, hi Kumleshan. Okay. ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம். அப்புறம் Okay, we'll get okay. started. நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் குமரேஷன். என்னன்னா இப்போ அப்கமிங் பேட்சஸ்க்கு இதுதான் வந்து சிலபஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ்டாக இதில் எக்ஸ்ட்ரா 6 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்ச்லேயே நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஏஜென்டிக் ஏஎல்எல்எம் எக்கோசிஸ்டம் இது முடிச்சிட்டோம். LangChain அண்ட் LangGraph முடிச்சிட்டோம். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் வித் LangGraph முடிச்சிட்டோம். ஆட்டோஜென் முடிச்சிட்டோம். க்ரூ ஏஐ பார்க்கல. க்ரூ ஏஐ தேவையில்லை. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த எம்சிபி வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு புது டாபிக் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆனால் அதில் இருக்கிற சில அன்வான்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஐசிடி எல்லாம் நீங்கள் வந்து ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எம்சிபி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். கம்பைனிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்துட்டோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். இந்த எம்சிபி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த 2 டாபிக் இருக்கு இல்லையா? இது 2 இது இந்த 3 டாபிக் நம்ம பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்து ரெப்பிடேட்டிவ் டாபிக் தான். அதாங்க இந்த வெக்டர் டிபியும் இந்த ஆர்ஏஜி இந்த இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ ஜென்ரலா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்கலாம். இந்த எம்சிபி ஆர்ஏஜி வெக்டர் டேட்டாபேஸ் இந்த அதெல்லாம் பழைய போர்ஷன்ஸ்லேயே கிடையாது. ஸோ இந்த 3 டாபிக் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம்னா இதோட ஓவர் ஆயிரும் குமரேஷன். ஏன்னா இந்த 3 டாபிக் அதில் கிடையாது. இதை தவிர நம்ம அதில் இருந்த கியூபர்நெட்டிஸ்க்கு பதிலாக இதை மாற்றிருக்கோம் டாப்பிக்கில். கியூபர்நெட்டிஸ்ன்றது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க ரெஸ்யூமில். உங்களுக்கு கேட்குறதுலாம் ரேகு, வெக்டர் டிபி, எம்சிபி இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு போயிடுவோம். கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவோம். ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் குமரேஷன். சரி, ஓகேங்க. வெக்டர் டிபி அந்த பழைய சிலபஸ்ல இருந்துச்சு. இந்த ரேகும் இருந்துச்சு. ஆனா வந்து இந்த இது நீங்க சொல்ற இந்த இது மட்டும் இல்லை. எம்சிபி இல்லை. கரெக்ட். ரேகும் கிடையாது. உங்களுக்கு ரேகும் பழைய போர்ஷன்ல கிடையாது. ஆக்சுவலா நீங்க பாருங்க. ஆக்சுவலா அது என்னன்னா போர்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்து மாத்திட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து செக்ஷன் இதுலேருந்து பாருங்க சிஐசிடி இந்த ப்ரொடக்ஷன் ரெடி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவான டாபிக்லாம் கிடையாது. காம்ப்ளிகேட்டட் டாபிக்லாம் கிடையாது. ஏபிஐ ஹிட் பண்ணுறப்போ எத்தனை வாட்டி ஏபிஐ ஹிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் பேசிக்காக. செக்யூர் கீ மேனேஜ்மெண்ட்னா என்ன? உங்களுக்கு சாட் ஜிபிடியோட ஏபிஐ கீ இருக்குல்ல, அது எப்படி செக்யூராக வைக்கிறது? இஎன்வி வேரியபிளில் போட்டு வைக்கிறது. இது இவ்வளோ தான். இதில் இந்த டாப்பிக்கே இது இவ்வளோ தான். அதே மாதிரி லாகிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக் கிடையாதுன்னு சொல்ல வரோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வி வில் டைரக்ட்லி கோ ஃபார் நம்ம இப்போ செக்ஷன் 25 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதில் வந்து கியூபர்நெட்டிஸை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இந்த கியூபர்நெட்டிஸ்க்கு பதிலாக அந்த செஷன்ஸ்க்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் கியூபர்நெட்டிஸ் நான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துட்றேன். ரேகு, சிஏஜி, கேஏஜி, அட்வான்ஸ் ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜிஸும் எம்சிபி
இது 3 ஆ. வந்துரும் உங்களுக்கு. சரிங்க. இது 3 தான் இம்பார்ட்டன்ட். குபர்நெட்டிஸ் நீங்க வந்து அது வந்து பேசிக்கா வந்து யாரும் அவ்வளவா வந்து அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதே கிடையாது. இன் யுவர் இன்டர்வியூஸ் ஆல்சோ. அதெல்லாம் சும்மா அடிஷனல் தான். ஆ எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறது தான். ம். ஸோ அது பார்த்துட்டு நம்ம டைரக்ட்டா வந்து கேஸ் ஸ்டடி இந்த இதுலேருந்து கன்டின்யூ பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கரண்ட் போர்ஷன்ஸ்லயுமே இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு இது நம்ம கன்டின்யூ பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் ப்ராபப்ளி இன்னொரு 7, 8 செஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ராப் அப் ஆயிரும் கோர்ஸ். ஒரே ஓகே, ஒரு ஓகே. செகண்ட் இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஓகே. நீங்க மட்டும் தான். ஓகே குமரேஷன். நம்ம வந்து வில் கெட் ஸ்டார்டட். ம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எம்சிபிஸ் அப்படின்னா என்னன்றத பார்த்துருவோம். ஓகேங்க. எம்சிபி பார்க்கறதுக்கு முன்னாடி லிட்டில் பிட் எம்சிபி பத்தி தியரி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம எம்சிபிக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ ஓகேங்க. எம்சிபினா ஒன்றும் கிடையாதுங்க. எம்சிபினா ஏபிஐஸ் தான். ம். எம்சிபி ஏபிஐ நீங்கள் எழுத சொல்ல நீங்கள் என்னென்னு எழுதுவீங்கன்னா @toolன்னு போட்டு எழுதுவீங்க. @resource அப்படின்னு போட்டு எழுதுவீங்க. ஓகேவா? டூல்னா என்னன்னா இது வந்து ஒரு ஏபிஐ கால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயில்னு ஒரு ஜிமெயில் இருக்காங்கல்ல. ம். ஜிமெயில் வந்து ஒரு எம்சிபி சர்வர் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்கல்ல. ஆமாங்க. சென்ட் இமெயிலோட ஏபிஐக்கு மேலே @tool அப்படின்னு போட்டு இது ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரீட் இமெயில், அதுக்கப்புறமா வந்து ஃபார்வர்ட் இமெயில், இந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் கரெக்டாக ஜிமெயிலில். ம். ஆமாம் தானே? சரி இப்போ இதே ஆமா. மாதிரியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமெயிலோட சப்போர்ட் டாக்குமெண்ட், இதெல்லாம் ஃபைல்ஸ் பிடிஎஃப் அந்த மாதிரி ஃபைல்ஸ்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் ம். டாக்குமெண்ட், அதுக்கப்புறமா அதோட ஃபோரம்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் பிடிஎஃபாக எடுத்து போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரிசோர்ஸஸ்னு வச்சுக்குவாங்க. வச்சுட்டு என்ன பேசிக்காக பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட்டை இது கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட்னா நம்ம லாங்கிராஃப்ல எழுதுறோம்ல ஒரு ஏஜென்ட்டு. ம். லாங்கிராஃப் லாங்செயின்ல எழுதுற ஏஜென்ட்டை நீங்க எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத எடுத்து ஏஜென்ட் எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த இது எல்லா டூல்ஸ் எப்படி யூஸ் ஆகும்? இந்த சென்ட் இமெயில்ல வந்து ஜிமெயில் வந்து இத பத்தி டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு குடுத்திருப்பானுங்க. ம். This use this tool in order to send an email to the person அப்படின்னு சொல்லிட்டு இதோட பாராமீட்டருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்டோஜனில் பார்த்தோம்ல டு ஃப்ரம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடுத்து டு whom you want to send an email அப்படின்னு அதுக்கு ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன். இது என்ன பண்ணும்னா ஏஐ என்ன பண்ணும்னா இந்த எம்சிபி சர்வரில் போயிட்டு அந்த பர்டிகுலர் இதை பற்றி படிச்சுட்டு சென்ட் இமெயில் அப்படின்னு போட்டிருக்குதுன்னா இந்த இமெயிலை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யூசர் வந்து கம்ப்ளீட் த அனாலிசிஸ் அண்ட் சென்ட் அன் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஏஐ ஏஜென்ட் கிட்ட. அதை அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டூலை தான் கால் பண்ணணுன்றது அதுக்கு தெரியும் பேஸ்ட் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இல்ல எனக்கு முன்னாடி எம்சிபி இது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம ஏபிஐ கால்ஸ் வச்சு இப்ப நீங்க அதான் கூகுள்ல வந்து ஆத்தென்டிஃபிகேஷன் அந்த OAUTH இருக்குங்கல்ல. அத வச்சு நம்ம கரெக்ட். வந்து எந்த அப்ளிகேஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு, அத வந்து இமெயில் அனலைஸ் பண்றது அதெல்லாம் நம்ம பண்றோம். பிளஸ் வந்து சென்ட் பண்றதுனாலும் இங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணா அந்த ஃபங்ஷன் கால் பண்ணி நம்ம கிளிக் பண்ணி சென்ட் பண்றதுக்கு பதிலா அதுவே கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எஸ் இந்த கரெக்ட். இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால்ல வந்து இது ஒரு கனெக்டர் மாரி வந்து அதாவது இது இது நம்ம ஒரு பைத்தான் ப்ரோகிராமா எழுதியிருக்கோம். அத வந்து எம்சிபி மூலமா எந்த டூல வேணா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். வேற சிஆர்எம் அப்ளிகேஷன், இந்த எஸ்ஏபி அப்ளிகேஷனு அதுல இத எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இங்க ஒரு ப்ரோகிராம் எழுதியிருக்கோம். அது மூலமா வந்து அந்த எம்சிபி வச்சு அந்த எஸ்ஏபி ஃபங்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். இல்ல அங்கருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இப்ப இந்த மைக்ரேஷனுக்குலாம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. எம்சிபி வச்சு. இங்கேருந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து இந்த அப்ளிகேஷன் மாத்துனா நம்ம ஒரு கனெக்டர் அதாவது ஒரு கேட்வேன்னு சொல்லி முன்னாடிலாம் சொல்லுவோம். ஒரு ஏபிஐ கேட்வே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பதிலா எம்சிபின்னு சொல்றாங்களா ஏஐல? இல்ல இது வேறங்களா எக்ஸ்ட்ரா? அதாவது நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் 2க்கும் நடுவுல வந்து ஒரு கேட்வே இருக்கும். ஃபார்வர்ட் அதேதான் ப்ராக்ஸி, அதேதான் ரிவர்ஸ் இது வந்து ப்ராக்ஸி அது கரெக்ட். நீங்க சொல்ற அதேதான். 2 அப்ளிகேஷனுக்கு நடுவுல போடுற கேட்வே ஏபிஐ கேட்வேன்னு சொல்றாங்கல்ல. அதேதான் இது. ஆனா இது 2 அப்ளிகேஷனுக்கு நடுவுல கிடையாது. ஒரு ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆ இன்டர்ஃபேஸ் தான் இது.
கரெக்ட். அதான் நம்ம இது ஒரு வந்து இப்போ வந்து கூகுள் ஆமா. ம். இப்போ வந்து ஒரு கூகுள் வந்து எவ்வளவோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, கூகுள் வந்து ஜிமெயில்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? ஜிமெயில் அப்ளிகேஷன்ல நீங்க மேனுவலா ஒரு பெர்சன், ஒரு ஹியூமனா போய் அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இங்க போய் கிளிக் பண்ணா கம்போஸ் பண்ணலாம் ஒரு இமெயில. இங்க போய் கிளிக் பண்ணா இமெயில் சென்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணா இமெயில் வந்து ரீட் பண்ணலாம் இமெயில. அப்படின்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு யூஐல குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இதுக்கு கரெக்ட். பின்னாடி வந்து இது எப்படி ஆட்டோமேஷனா ரன் பண்ணும் அப்படின்னா, ஒரு கோட வச்சும் அத ரன் பண்ண முடியும். கரெக்ட்டா? அந்த கோட கரெக்ட். வச்சு ரன் பண்ற கோடுக்கான கான்ட்ராக்ட்ட குடுத்துருவாங்க. சென்ட் பண்ணணும். இமெயில் சென்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த ஏபிஐய வச்சு கூகுள கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி குடுத்துருவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ட எப்ப கால் பண்ணணும்ன்றத ஏஜென்ட் டிசைட் பண்ணும். ஸோ ஏஜென்ட் வந்து என்ன என்ன ஆயிருக்கும்னா, ஏஜென்ட் வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே ஏஜென்ட் கூட லிங்க் ஆயிருக்கும். ஆனா, யூசர் வந்து இந்த ஏஜென்ட்க்கு ஒரு ப்ராம்ப்ட் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து Claudeல நீங்க ஏஜென்ட்டே பில்ட் பண்ண வேணாம். நீங்க வந்து என்ன பண்ணலாம், Claude இல்ல ChatGPT யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. Claudeயே யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. நான் வேற ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். வேற ஒரு டேப்ல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பாராட்டுருக்குங்க. அவருக்கு தமிழ் தெரியுமான்னு பார்த்துக்கங்க நானு. ரூபன் உங்களுக்கு தமிழ் தெரியும்ல? தெரியும் பரத். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நீங்க Claude யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க குமரேஷன். நம்ம வந்து LangGraph, LangChainல ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றோம். கரெக்ட்டா? அந்த ஆமா சார். ஏஜென்ட்ஸையும் எம்சிபி கூட லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஏஜென்ட்டையும் நீங்க எம்சிபி கூட லிங்க் பண்ணலாம் பேசிக்கா. ஓகேவா? நீங்க கனெக்டர்ஸ்னு வந்துட்டு நீங்க ஆட் கனெக்டர் அப்படின்றத போட்டுக்கலாம். ஆர் மேனேஜ் இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இது Gmailஓட கனெக்ஷன் இருக்குது. இப்போ Gmailஓட கனெக்ஷனுக்குள்ள போய் ஆட்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்க Gmail கூட லிங்க் பண்ணிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, Gmail வந்து ஒரு எம்சிபி சர்வர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த எம்சிபி சர்வர் வந்து உங்க Claude கூட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க வந்து இங்கேருந்து கேட்குறீங்க. ரைட் அன் இமெயில் ஃபார் மீ அண்ட் சென்ட் இட் டூ அ குமரேசன் ஃப்ரம் மை Gmail கான்டாக்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, இது எப்படி பார்ஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இமெயில எழுதும். ஒரு ஏஜென்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? குமரேசன்ற கான்டாக்ட் வந்து அவங்களோட இமெயில் ஐடிய ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும் ஃப்ரம் கூகுள் கான்டாக்ட்ஸ். ஓகேங்க. 3வது என்ன பண்ணும்னா, சென்ட் இமெயில் ஏபிஐய கால் பண்ணும். ஏபிஐ கான்ட்ராக்ட்ட. இது எல்லாமே இது வந்து எம்சிபி கிடையாது. இது இன்டர்னலாவே எழுதிரும். கரெக்ட்டா? இது வந்து எம்சிபி. இது வந்து எம்சிபி. எம்சிபின்னா என்ன? கூகுள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க எனக்கு உங்க ஏஜென்ட் என்ன ஹிட் பண்ணுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த இமெயில சென்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் மாரி அவங்க சைட்ல இருந்து குடுத்துருவாங்க. அதுதான் அது. ஓகேவா? சரி இப்ப இங்க ஆட் கனெக்டர் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 1008 கனெக்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஓகே. ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டைரக்ட் பிளக்கின். இப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஸ்கில்ஸும் இருக்கும். இதுக்கான எம்சிபி கனெக்டர்ஸும் இருக்கும். Slack கூட கனெக்ட் ஆயிருக்கும். Notion கூட கனெக்ட் ஆயிருக்கும். லீனியரு, ஜீரா லீனியர் எல்லாமே ஒண்ணுதான். ClickUp எல்லாமே ஒண்ணுதான். Monday, Asana இதெல்லாம் ஒண்ணுதான். Microsoft 365, Google Calendar, Gmail. அப்ப என்ன பண்ணும், Slackல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க டீம்மேட் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா, இந்த Claude வந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணி அந்த அந்த பெர்சனுக்கு அதுவே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரியே Claude என்ன பண்ணும்னா, அவங்க வந்து இந்த டிக்கெட்ட போய் பாரு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஜீராக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணி அந்த டிக்கெட் ஐடிய வச்சு சர்ச் பண்ணி அந்த டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து, அந்த டிக்கெட்ல என்ன வொர்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு, இது இவ்வளவுதான் கனெக்டர்ஸ் இருக்கு. இது கூட கர்சர் ஏஐ, Claude கோட் எல்லாமே இன்டகிரேட்டட் தானே. அதுக்கு என்ன ஃபிக்ஸோ Claude கோட் வந்து சஜஸ்டட் ஃபிக்ஸ வந்து குடுத்துட்டு, இது கூட GitHub கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்,
அதுவே அந்த சஜஸ்டட் கோட் ஃபிக்ஸை ஆட்டோமேட்டிக்காக கிட்ஹப்க்கு புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு இமெயிலை போட்டு விட்ரும். இந்த டிக்கெட்டை வந்து நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். இந்த டிக்கெட்டுக்கான கோடை நான் புஷ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளேயே டெஸ்டிங்கான செலீனியம் எல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 24/7 லைவாக நீங்கள் ஒர்க் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க ஒரு ஹியூமனாக, அந்த மாதிரி அதுவே உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கும் எண்ட் டு எண்டாக. ஸோ ஒரு பர்சனே ஒர்க்கே பண்ண தேவையில்லைன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் பவர்ஃபுல். இதுக்கு வந்து எம்சிபி சர்வர் எப்படி சாரி சொல்லுங்க நீங்க உங்க கொஸ்டின் சொல்லிருங்க. இதுதான் இந்த இப்போ நம்ம கனெக்டரு எம்சிபி இது ரெண்டுக்கும் வந்து இப்போ கனெக்டர்னா இதுக்குள்ள இன்பில்ட்டா வந்து எம்சிபி இதுக்குள்ள இன்பில்ட்டா எம்சிபி ஃபார் ஜிமெயில், எம்சிபி ஃபார் ஜீரா, எம்சிபி ஃபார் இதுன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டர் நம்ம இதில் பிளக் இன் பண்றோம். கரெக்ட். ஓகே ஓகே. நீங்க கஸ்டமா எம்சிபி சர்வரை எழுதி கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? கஸ்டமா எம்சிபி சர்வர் எழுதி எப்படி கனெக்ட் பண்ணலாம்? நீங்க உங்களோட எம்சிபி சர்வர் இப்போ நீங்க வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்கல்ல குமரேஷன், உங்களோட அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ற உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதுக்கான எம்சிபி சர்வர் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எம்சிபி சர்வர் எழுதணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அது நீங்க பார்த்துட்டு உங்களோட கஸ்டம் அப்ளிகேஷனுக்கு இப்போ ரொம்ப பழங்காலத்து ஒரு டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப பழைய டூல், ஃபார் எக்ஸாம்பிள் டேலி மாதிரி ஒரு டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேலி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? தெரியும். அந்த பழைய அக்கௌண்டிங் டூல். அந்த டூலுக்குலாம் வந்து ஏபிஐ கூட பெருசா இருக்குமான்னு தெரியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டூலை எடுத்து அதுக்கு ஒரு எம்சிபி சர்வர் எழுதிட்டு இந்த ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி பில் ஃபைல் பண்ணணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுவே டேலியோட ஏபிஐஸை ஹிட் பண்ணி அந்த எம்சிபி சர்வர்களே அதுவே டேலி கிட்ட பேசி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். அது எப்படி பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட ஓன் கனெக்டர் எழுதுனீங்கன்னா நீங்கள் இங்கே போயிட்டு ஆட் கனெக்டர்னு கொடுக்கலாம். ஒரே நிமிஷம் வருங்க. டைரக்டா நீங்க கிளாட்ல இருந்து யூஸ் பண்ணனும்னா சொல்றேன். நான் கனெக்ட் பண்ண என்னோட கனெக்டர்ஸே ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னோட கனெக்டர்ஸை நான் காமிச்சிடுறேன். கிளாட் வெப்ல வராது, கிளாட் டெஸ்க்டாப் வெர்ஷன்ல தான் உங்களால் இதை ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே உங்களோட ஓன் அப்ளிகேஷனோட பில்ட் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி கிளாடு கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து எம்சிபியை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த எம்சிபியோட சர்வரை லைவாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இதை நீங்கள் ரன் பண்ணணும். உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம டூல்ஸ் எழுதுவோம். இங்கே பாருங்க, டூல் வந்து @mcp.tool.
எப்படின்றதுக்கு டூல்ஸ்க்கு. ரிசோர்ஸஸ் எழுதுறீங்கன்னா @mcp.resource. ரிசோர்ஸ்ன்றது ஒரு ஃபைலு, ஒரு பிடிஎஃப் ஃபைலு, ஒரு HTML ஃபைலு, உங்களோட டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் எம்சிபி ரிசோர்ஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. ஓ 1 மினிட், நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்கு. இது பாருங்க, நான் லோக்கலாக இந்த இந்த 5 ஏபிஐ இந்த 5 இதை வந்து நான் வந்து கஸ்டமாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த டூல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் வச்சுக்கலாம் பக்கத்தில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, லிஸ்ட் டெஸ்ட் சூட் அப்படின்னு நான் ஒரு 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 இது வச்சுருக்கேன். இது வரல, ஒரு நிமிஷம் இருங்க. ரன் எக்ஸ்பாத் ப்ரீ ப்ராசஸர். ரன் எக்ஸ்பாத் ப்ரீ ப்ராசஸர் வந்திருக்கு. கெட் டெஸ்ட் ரிப்போர்ட், கெட் எலிமெண்ட் லொக்கேட்டர்ஸ், கெட் எலிமெண்ட். ஸோ ப்ராப்ளி நான் அதுக்கப்புறமா ரீபில்ட் பண்ணியிருப்பேனா இருக்கு. இது ரொம்ப லாங் பேக் பண்ணி கொடுத்தது. இது வந்து அஜிலிசிஸ்க்கு கார்ப்பரேட் ட்ரைனிங் எடுக்கிறப்போ பண்ணது. நான் இப்போ இதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், ஸோ உங்களுக்கு புரியும். நான் இதை வந்து டேரெக்டாக கிளாடு கூட ஏன் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன்னா, உங்களுக்கு சிம்பிளாக அது புரியணுன்றதுக்காக. ஸோ நான் வந்து இப்போ நான் கஷ்டமாக ஒன்று பண்ணி காமிக்கிறேன், ஸோ உங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறமா வில் டேக் இட் ஃபார் ரைட் அ சிம்பிள் MCP connector for a for a ஃபர்ஸ்ட் டூல் என்ன பண்ண போகுதுன்னா, இதெல்லாம் சும்மா உள்ள ஹார்ட் கோடடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணல. இது நம்ம அப்ளிகேஷனாக இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணி நான் ஒன்று பில்ட் பண்ணுறேன்.
அதே இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து I'll also provided in other programming languages, but it's not required. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஒரே ஒரு சின்ன டவுட்டு. இது இப்ப நீங்க சொல்லுங்க. நம்ம அட்டு டூல்ன்னு போட்டுட்டு, நம்ம எந்த டூல கனெக்ட் பண்றோமோ, அத வந்து நீங்க ஏதாவது வந்து Gmailன்னு ஏதாவது அந்த கனெக்ஷன் ஏதாவது இங்க குடுக்கணுமா? ப்ரோகிராமிங்ல குடுக்கணுமா? இல்ல, இல்ல இல்ல. இப்ப எப்படி? Gmail வந்து அவங்களோட MCP சர்வர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரி நான் ஒரு ம். அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். அந்த அப்ளிகேஷனுக்கு நான் எப்படி என்னோட MCP சர்வர கிரியேட் பண்ணுவேன்னு நான் காமிக்கிறேன். நான் Gmail கூட கனெக்ஷன் காமிக்கல. Gmail கூட கனெக்ஷன் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். நீங்க இதுக்குள்ள வந்துட்டு இங்கேருந்து நீங்க ம். அவங்களோடது கூட கனெக்ட் பண்ணணும்னா, நீங்க டைரக்ட்டா இங்கேயே கனெக்ட் பண்ணிட்டு போயிரலாம். இல்ல இப்ப நான் என்னன்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் எழுதுறேன். அதுல வந்து செண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் செண்ட் இமெயில் அப்படிங்கிற மாரி ஒரு நான் ப்ரோகிராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து போட்டீங்கன்னா, அவங்க நீங்க ஒவ்வொரு இங்கேயே கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, இங்கேயே ஆட் கனெக்டரை கிளிக் பண்ணிட்டு, இங்கேயே நீங்க Gmail கனெக்ஷன் குடுத்துக்கலாம். ஓகேவா? அது நீங்க டைரக்ட்டா பண்ணிக்கலாம். அது அது நம்ம காமிக்கல. ஏன்னா, அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. Gmail வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, சென்ட் அன் இப்ப நீங்க இமெயில்னு குடுத்தீங்கன்னா, உங்க கிளாடுக்கும் ஜிமெயிலுக்கும் கனெக்டர் இருக்கு. இப்ப நான் என்னோட அப்ளிகேஷன் எழுதுறேன்னா, அதுல எம்சிபி கனெக்டர் போடுறப்ப, லோக்கல்ல இருந்து அவுட்லுக்க வந்து நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ம். அவுட்லுக்குக்கும் இந்த என்னோட அப்ளிகேஷனுக்கு கனெக்ஷன் குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு அப்படி ஜெனரலா அப்படி பண்ண அவுட்லுக் வந்து மாட்டீங்க. உங்க ஆ. ஆ, ஆனா ஆர்க்கிடெக்சர் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. ஆ. உங்க அப்ளிகேஷன் எப்படி பேசும்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. ம், ம். இப்ப நீங்க வந்து எப்படின்னா, உங்க ஏஜென்ட் இருக்கும். இதான் நீங்க வந்து உங்க ஏஜென்ட் கிட்ட பேசுவீங்க. உங்க ஏஜென்ட் வந்து உங்க அப்ளிகேஷனோட ஒர்க்க எடுத்து பண்ணும். இதான் உங்க அப்ளிகேஷன். உங்க அப்ளிகேஷன்ல டைரக்ட்டா அவுட்லுக் கால் நடக்காது. என்ன பண்ணும்? உங்க அப்ளிகேஷன் அவுட்புட்ட திரும்ப ஏஜென்ட்க்கு குடுக்கும். ஏஜென்ட் தான் திரும்ப வந்து அவுட்லுக் கால் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவுட்லுக்கோட MCP சர்வர உங்க ஏஜென்ட் கூட லிங்க் பண்ணுவீங்க. உங்க அப்ளிகேஷனுக்குன்னு நீங்க ஒரு MCP சர்வர் எழுதி, அதையும் இந்த ஏஜென்ட் கூட லிங்க் பண்ணுவீங்க. அப்படிதான் ஒர்க் ஆகும். ஆர்க்கிடெக்சர். புரியுதா? சாரிங்க. ஒரே ஒரு தடவ மட்டும் இன்னொரு தடவ சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஒரே இங்க பாருங்க. இப்ப இப்ப நான் நான் சொன்னேனே என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு எம்சிபி சர்வர் எழுதணும். உங்க அப்ளிகேஷன்ல நீங்க எழுதுற MCP சர்வரு, நீங்க பேசிக்கா ஒரு யூசர் இருக்காங்க. ம், ஓகேவா? ம். ஒரு யூசர் வந்து நீங்க வந்து ஒரு ஏஜென்ட்ட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. லாங் செயின்ல. நம்ம இப்ப பார்த்த வரைக்கும். ஓகே, ஓகேங்க. ம், இந்த ஏஜென்ட் கிட்ட இந்த MCP சர்வர்லாம் குடுத்துருவீங்க. எந்த MCP சர்வர ம். குடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் அவுட்லுக்கோட MCP சர்வர தனியா குடுப்பீங்க இந்த ஏஜென்ட் கிட்ட. ஓகேவா? ஓகே. 2வது உங்களோட ஆ. லோக்கலா உங்க அப்ளிகேஷன் ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு MCP சர்வர கிரியேட் பண்ணி, எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றத இப்ப நான் சொல்லி தர போறேன். கிரியேட் பண்ணி, அதையும் உங்க ஓகேங்க. ஏஜென்ட் கூட லிங்க் பண்ணிருவீங்க. ம்ஹ்ம். ஓகேவா? அப்போ வந்து ஒரு யூசர் வந்து ட்ரா த்ரீ டைமென்ஷனல் ஆம், இந்த இது மாதிரி ஒரு டயகிராம் மாரி வரைய சொல்லி கேட்டுட்டு, இது எனக்கு முடிஞ்ச உடனே இமெயில் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா, 3 டைமென்ஷனல் டயகிராம் வரையறதுக்கு மட்டும் தான் உங்க அப்ளிகேஷன் அத யூஸ் பண்ணும். உங்க அப்ளிகேஷனோட அவுட்புட்ட திரும்ப இந்த ஏஜென்ட் வாங்கி வச்சுக்கும். ஓகேவா? ம். அடுத்து என்ன பண்ணும்? இமெயில் வந்து இந்த அவுட்லுக்குக்கு வந்து இத அட்டாச்மென்ட்டா ஆட் பண்ணி, இது ஏஜென்ட் தான் இமெயில் பண்ணும். புரியுதா ஃப்ளோ? ஓகே புரியுது. அ ஆ இப்ப இப்ப புரியுதுங்க. இப்ப என்னன்னா, நம்ம எம்சிபியோட இது அ நம்ம அவுட்லுக்கோட எம்சிபி எப்படியாவது நம்ம அத கலெக்ட் பண்ணி இந்த ஏஜென்ட்க்கு குடுக்கணும். பிளஸ் நம்மளுக்கு ஒரு தனியா எம்சிபி எழுதணும். எழுதி இந்த ஏஜென்ட்ல கரெக்ட். குடுத்துட்டு, அப்புறமா எஸ். எக்ஸிக்யூட் பண்றப்ப இத கரெக்ட்டா வந்து எந்தெந்த இத வந்து ஃபார்வர்ட் ப்ராக்ஸி, ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு பார்த்துட்டு, அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே. அத ஆ. வந்து ஸோ நீங்க பண்ண வேணாம். அது அப்பன்னா நம்ம சொல்ல ஏஜென்ட்டே இண்டிவிஜுவலா பண்ணிக்கும். எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு எம்சிபி கண்டிப்பா இருக்கணும். ம். ஆ எக்ஸாக்ட்லி. ஆனா, எப்ப எந்த MCPய கால் பண்ணணும்ன்றத நீங்க டிசைட் பண்ண வேணாம். அதனால தான் அது ஏஜென்ட். அதுவே டிசைட் பண்ணிக்கும். நீங்க பிளெயின் டெக்ஸ்ட்ல அது யூசர் வந்து புரியுதுங்க. இப்ப நான் பிளெயின் டெக்ஸ்ட்ல யூசர் வந்து ஒரு கமாண்ட் குடுத்துட்டாங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாதிரி அதுவே அது வொர்க் அவுட் பண்ணிக்கும் குமரேசன்.
ஓகே, ஓகே. அதான் இப்போ அதோட அது அட்வான்டேஜ். புரியுதுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இது எம்சிபிங்கிறது புதுசு. ஏபிஐ தான் வந்து இப்ப என்னன்னா எல்லா அப்ளிகேஷனும் ஈவன் ஈவன் ஜிரா கூட ஏபிஐ தான் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே வந்து இப்ப எம்சிபிக்கு மாறி இருப்பாங்க அப்படிங்கிறீங்களா? இல்ல அது எப்படி வருங்க? ஆமா, எல்லாருமே இப்ப எம்சிபிஸ் தான் குடுக்குறாங்க. ஆனா என்னன்னா, ஏபிஐயா குடுத்து ம். மேனுவலா அடிச்சோம்னா காஸ்ட் கம்மி. எம்சிபியா போட்டோம்னா காஸ்ட் ஜாஸ்தி. அவ்வளவுதான். புரியுதா ஓகே. உங்களுக்கு? புரியுது. ஏன்னா அதுதான். ஏன்னா இப்ப ஏஜென்ட் என்னன்னா வந்து டைரக்ட் ம். ஒரு ஏஜென்ட் வந்து இந்த ஏபிஐ கால் தான் நம்ம வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? அதே மாதிரியே வந்து ம். ம். நம்மளே வந்து தெரிஞ்சு இந்த ஏபிஐ கால் பண்ணா போதும்னு எனக்கு தெரியும். அதனால நான் இந்த ஏபிஐ மட்டும் கால் பண்ணிக்கிறேன். நம்மளாவே கால் பண்றது எப்படி இருக்கு? அதுதான் அதுல டிஃபரன்ஸ். புரியுதுங்க. இப்ப அதுதான் வந்து இப்ப மேட்ரு என்னன்னா, இப்ப ஒரு இப்ப நான் சாரிங்க நான் இண்டஸ்ட்ரி பேஸ்டா தான் பேசுறேன். என்னன்னா, இப்ப நம்ம ஒரு நம்ம ஓன் அப்ளிகேஷன் இருக்கு. அது வந்து இப்ப Outlook வரும்னா, Outlookலயும் புதுசா மெயில் வந்துச்சுன்னே, இந்த ஏஜென்ட்க்கு நோட்டிஃபை பண்ணணும்னு அங்க இருந்தும் ஒரு ட்ரிகர் பண்ற மாரி இருக்கும்ல. அதெல்லாம் அங்கேருந்து வரும். Outlook தான் அது பண்ணுவாங்களா? இங்க அங்கேருந்து தான் இருந்தே வரும். ஏஜென்ட் தான் சென்டர். ஏஜென்ட் தான் சென்டர். உங்க அப்ளிகேஷன் சென்டர் கிடையாது. உங்க அப்ளிகேஷனே ஒரு டூல் மாதிரி தான் இந்த ம். ஏஜென்ட் யூஸ் பண்ணும். ஏஜென்ட் தான் வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஏஜென்ட் தான் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓ! உங்க அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ற புரி அப்ளிகேஷன், Outlook, Slack பாக்கி எல்லாமே வந்து சைடு தான். ம். சைடு ஆக்டர் தான். ம். ம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம இந்த ஏஜென்ட்டே வந்து புதுசா அங்க ஏதாவது மெயில் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்க மெயில் வந்தா நமக்கும் இங்க இந்த இடத்துக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஓகே, நீங்க அங்க ஜிரால டிக்கெட் கிரியேட் பண்ண உடனே இங்க அத ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ இங்க இருந்தும் கரெக்ட். வந்து அத எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணும். ஓகே. ஏஜென்ட் கரெக்ட். வந்து இன் பிட்வீன்ல நிக்கும். ம். கரெக்ட். இப்ப நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 டூல் எழுதியிருக்கேன். இங்க ம். பார்த்தீங்கன்னா, ஆ இங்க பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டூல்ஸ் அப்படின்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 டூல் எழுதியிருக்கேன். ஒண்ணு வந்து என்னன்னா, வெல்கம் யூசர் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலு. 2வது என்னன்னா, ம். பிளான் 5 இந்தியா ஸ்டேட்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு டூல். இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து பேசிக்கா வந்து 5 ஸ்டேட் ஹார்ட் கோட் ஆயிருக்கும் உள்ள. நம்ம அப்ளிகேஷன் தான் அதெல்லாம் பண்ணுதுன்னா, அது வேற விஷயம். இது வந்து பேசிக்கா வந்து ஹார்ட் கோட் பண்ண சொல்லியிருக்கும். பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ம். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. இப்ப நான் வந்து மகாராஷ்டிராக்கு எனக்கு ஒரு ஐட்னரி குடு அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. இத நான் ஆட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த கனெக்டர. இது இங்க ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி காமிக்கணும். ஒரு நிமிஷம். எரர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்ப காமிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது வந்து இப்ப பேசிக்கா என்ன பண்ணியிருக்கேன்னா, Claude desktop config.jsonன்னு சொல்லிட்டு Claudeல இருக்கும். ஓகேவா? அந்த JSON ஃபைல் வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த மாரி தான் எனக்கு வேணும் இந்த JSON நீங்க சொல்லிட்டீங்கன்னா வந்துரும். இப்ப இதுல சிம்பிள் இண்டியா கனெக்டர்ன்னு நான் இப்ப எழுதியிருக்கேன்ல ஒரு MCP. அத இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு, என்ன கமாண்ட் பண்ணான்னா லோக்கல்ல அது எனக்கு கிக் ஸ்டார்ட் ஆகுன்ற கமாண்டையும் நான் இங்க எழுதிட்டேன். எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் இத வந்து Claudeஓட மெயின் டைரக்டரியில போய் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, நான் இப்ப Claudeக்குள்ள வந்துட்டு இத நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அதுவும் இங்க காமிக்கணும். காப்பி ஆவல இது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. இப்ப காமிக்கும். Claudeக்குள்ள போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 1 செகண்ட். ம். செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் செட்டிங்ஸ்குள்ள தான் இது இருக்கும் ஜென்ரலா. இந்த சர்வர் போய் டெலீட் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம். இதே சேம் நேம் தான் கொடுக்கணும். Claude desktop config.json கொடுத்துட்டு இங்க ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இட் ஷுட் ஷோ. ஆக்சுவலா எனக்கு நான் இதுதான் உங்ககிட்ட ஒரு ஐடியாக்காக கேட்கிறேன். நம்ம இப்போ வந்து இடையில ஒரு ஆப்போ இல்ல ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஏஜென்ட் 1, ஏஜென்ட் 2, ஏஜென்ட் 3 நம்ம உள்ள அதுக்குள்ள போட்டுட்டு இந்த மாரி கனெக்டர் ஏன்னா நம்ம அப்ளிகேஷனு பிளஸ் இந்த தேர்ட் அப்ளிகேஷன் இது 2யும் கனெக்ட் பண்ணி இங்க வந்து இந்த டேஷ்போர்ட்ல இதெல்லாம் கனெக்டடு இதெல்லாம் வந்து இதாயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஏதாவது நம்ம போட்டு வச்சுக்கலாங்களா? போட்டு வச்சுக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
திரும்ப பாருங்க அது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு 220 பைட்ஸ்க்கு. ஓ. அதான் அங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து இந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் இதாயிருச்சுனாலும் மொத்த அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகுற மாரி இருக்கும். அதோட சொல்யூஷனையும் நம்ம எடுத்துக்குவோம். ஓ, ஆர்குமெண்ட்ஸில் வெறும் சிம்பிள் எம்சிபி கனெக்டர் டாட் பிஒய்ன்னு இருக்கு. அதனால தான் அது காமிக்க மாட்டேங்குது. ஸோ நான் என்னோட இந்த பாத் இந்த லொக்கேஷனுக்கான அப்சல்யூட் பாத்து போடணும்ல, அதை நான் போடலை. ஒரே நிமிஷம். இது இனிமே ஒர்க் ஆகும். செட்டிங்ஸ். கரெக்டாக தான் இருந்திருக்கு. இல்லை, இது ஓவர் ரைட் பண்ணிடுது. ஓகே, இருக்கு. நான் சிம்பிளாக நான் இதை யூவி கான்வெர்ஷன் மாடிஃபை பண்ணிடுறேன். பரத், இந்த இடிஎல்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ராக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் லோடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ், எஸ். மைக்ரேஷன்ல வந்து அதுதான் வந்து மைக்ரேஷன்ல வந்து இந்த கனெக்டிங் தான் வந்து கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து அந்த மைக்ரேஷன் டூல் எழுதுறவங்களுக்கும் சரி இந்த எம்சிபி தேவைப்படும். ப்ளஸ் வந்து நம்ம டைரக்டா வந்து 2 அப்ளிகேஷன் லிங்க் பண்றதுக்கும் இந்த எம்சிபி டூல் தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு அங்கேருந்து அந்த டேட்டா வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த டைரக்ட் லிங்கேஜ்ல வந்து ஒர்க் ஆகும். கரெக்ட்.
வைக்கணும். இப்போ நீங்க பண்ணத பார்த்தா நானும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. நானும் உட்காந்து இனிமே இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நானு. கிளாட்ல இவ்ளோ விஷயம் இருக்கா? வெறுமனே சேட் இது மட்டும் தான் பண்றேன். நீங்க இதுகிட்ட எல்லாமே லிங்க் பண்ணிட்டு கிளாட் கோவர்க் கூட நீங்க லிங்க் பண்ணிட்டு கிளாட் கோவர்க் இந்தியாவுக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்குவாங்க. ம். கிளாட் கோவர்க் கூட லிங்க் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா, உங்க ஜாப நீங்க ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணிரலாம். 100% ஆட்டோமேட் பண்ணிரலாம். இல்ல இப்ப நான் எனக்கு என்னன்னா, நான் கர்சர் இதுலலாம் அந்த சோனட்லாம் யூஸ் பண்றப்ப, அந்த இது முடிஞ்சு டோக்கன் முடிஞ்சு போயிடுது. அது டோக்கன் தனியா இப்ப நம்ம ப்ரோ வெர்ஷன் வாங்கினாலுமே, அந்த டோக்கன் தனியா வாங்கணும் அப்டி சொல்லி அது சொல்லுது. ஸோ, அதனால தான் வந்து இது இது இந்த இது கூடயும் வந்து இந்த இன்டகிரேட்டட் பிளக்கின் ஐடி மூலமா நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியலங்கன. இங்கேருந்து தனித்தனியா கோட் புரியுது, எடுத்து புரியுது. அதுலருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கு. கரெக்ட். புரியுது. ஆனா அந்த டோக்கன் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா? இல்ல எப்டிங்க கம்மி இது 1,00,000 டோக்கன் இவ்ளோ அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 1,00,000 டோக்கன் எப்படி தீரும் அப்டின்னு தான் தெரியல. அது வந்து இப்போதைக்கு அவங்க குடுக்கறதெல்லாம் சீப்பான பிரைசிங் தான். ஃபியூச்சர்லயும் இதே பிரைசிங் குடுப்பாங்களான்னா நம்மளுக்கு தெரியாது. இனிமே ஆட் ஆக மாட்டேங்குது ஃபார் சம் ரீசன். பரவால்லங்க. ஒரே நானும் நிமிஷம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. நான் ட்ரை அவுட் பண்ணிடுறேன். நான் இந்த இதே போட்டுடலாம். இந்த ஜேசன் எடுத்து இதில் போட்டுட்டு அது பிஒய் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்கே எஸ்ஹெச்னு அது போட்டிருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே. இல்லை அது ஸ்டில் அது ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுலாம் பாதிக்கு மேலே கார்பேஜாக இருக்குது. ம். அது இப்போ ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியலங்க. வேணும்னே பண்றாங்களான்னு தெரியல. ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் செக் பண்ணேன். வரைக்கும் ஓகேவா தான் இருக்குது.
ஒருவேளை நான் இதை அப்டேட் பண்ணணும்னு சொல்லுது, ரீலான்ச் டு அப்டேட், ஒருவேளை அப்டேட் பண்ணி பார்க்குறேன். அதுதான் இஷ்யூ. ஏன்னா இவ்வளோ டைமே எடுக்க ஜென்ரலாக ஒர்க் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணணும்னா உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற கேலண்டரு, நீங்கள் மெயிலு, அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் சேர்த்து கோரிலேட் பண்ணி ஒரே இடமா எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதான் இப்ப நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு டூல் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஒரு தனியா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இப்போ போட்டு காமிக்குது எல்லா பாருங்க, மெயிலையும் வந்து அப்டேட் தான் தேவைப்பட்டுச்சு. அப்டேட் பண்ண உடனே காமிக்குது பாருங்க, சிம்பிள் இந்தியா கனெக்டரா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே வந்துட்டு இதை நான் டேர்ன் ஆன் பண்ணணும். இந்த கனெக்டர்ஸில் சிம்பிள் இந்தியா கனெக்டர் ஆனில் இருக்கு. ஓகேவா? ஐ வாண்ட் அன் ஐட்டினரி ராஜஸ்தான். அதை பார்த்தேன். வாட் கைண்ட் ஆஃப் இது எல்லாமே நம்மளோட கொஸ்டின்ஸ்லேருந்து வருது. இப்போ நம்ம கோடை பாருங்க எடுத்துட்டு, டோட்டல் டேஸ் டார்கெட். இப்போ இது என்ன, ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க, இதை நம்ம பார்த்துடலாம். இது ஃபுல்லாக போட்டுட்டோம்னா இது நம்மளோட இதை யூஸ் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு என்ன யூசர் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் செக் பண்ணிடுறேன். ராஜஸ்தான் இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். ஓகே, பிளான் அ 5 ஸ்டேட் இந்தியா ட்ரிப் அப்படின்னு நான் கொடுக்கணும். அது வந்து வேற மாதிரி அதை புரிஞ்சுட்டு பண்ணியிருக்கு. நான் இப்போ இப்படி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, லோடிங் டூல்ஸ் அப்படின்னு வருதா? இங்கே நான் ஆல்வேஸ் அலவுன்னு கொடுக்கணும். இந்த டூலை கொடுத்தேன்னா இது நம்மளோட டூல் கால் ஆகுது. ஸோ நம்ம டூலை வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து அதுவே இங்கே கிளாட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூலை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் கிளாடில் அந்த டூலாக அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். கிட்டப்பில் கூட போட்டு விடலாம். யார் வேணாலும் அந்த டூல் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன்லேருந்து வர ஏபி. இப்போ நம்ம மேக் மை ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மேக் மை ட்ரிப் ஆப்புக்கு எம்சிபி சர்வரை போட்டுட்டு அதை நம்ம யூசர்ஸ்க்கு கொடுத்தோம்னா யூசர் இது கூட லிங்க் பண்ணிக்கிட்டாங்கன்னா கிளாடு கூட இன்னும் பெஸ்ட்டாக என்ன அவைலபிள் ட்ரெயின் இருக்குது, என்ன அவைலபிள் ஃப்ளைட் இருக்குது, இந்த ரூட் வழியாக போனால் இதுதான் காஸ்ட் அப்படின்ற வரைக்கும் எண்ட் டு எண்டாக இதுவே சொல்லிடும். கிளாடே சொல்லிடும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுங்க. ஏன்னா இப்போ அவைலபிள் ட்ரெயின் என்ன, ஃப்ளைட் என்னன்ற டேட்டாவெலாம் வந்து கிளாடு எடுக்கிறத விட மேக் மை ட்ரிப்பு கிட்ட ஈவன் மோர் லைவ் டேட்டா இருக்கும். கரெக்டா? அப்போ அவங்க வந்து ஃப்ளைட்டில் போனால் இந்த காஸ்ட் வருது, காரில் போனால் இந்த காஸ்ட் வருது, இதில் போனால் இந்த காஸ்ட் வருது, பைக்கில் போனால் இந்த காஸ்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுமா, இதுக்கு ஏற்ற மாதிரி வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி வேணுமான்னு சொல்லி மேக் மை ட்ரிப்போட ஏபிஐஸே எக்ஸ்போஸ் பண்ணாங்க கிளாடுக்கு. அவங்க ஒரு ஸ்கில் மாதிரி கொடுத்தாங்க, கனெக்டர் எம்சிபி மாதிரி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். புரியுதுல்ல? புரியுதுங்க. இப்போ நான் ஃபங்க்ஷன் வைஸா எனக்கு புரிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு டவுட் தான். இப்போ எம்சிபில வந்து இந்த டூல், கனெக்ட் இது வந்து இதை மட்டும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து எம்சிபி கனெக்டர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஏஜென்ட்ல வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி எரர் ஹேண்ட்லிங் அந்த இதெல்லாம் வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான். இந்த எம்சிபிக்கு வந்து எதுவுமே, ஏன்னா கனெக்ஷன் ஃபெயில்டு, கனெக்ஷன் இதுன்னா அது எல்லாமே தானா ரிப்பேர் பண்ணிருக்கிற மாதிரி ஏதாவது நம்ம ப்ரோக்ராம் எழுதணுமா? நீங்க சொல்றது கரெக்ட். எஸ். ஓகே. இப்போ நான் இல்ல எது கரெக்ட், ஏஜென்ட்டே எல்லாமே பார்த்துக்குங்களா, இல்ல நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் எரர் ஹேண்ட்லிங் எல்லாமே நம்ம எழுதணுமா தனியா, இதுக்கும் அதெல்லாம் எழுதணுமா? டூலுக்கு எதுவுமே நீங்க எழுத வேணாம். நீங்க ஏஜென்ட் சைடுல டூலுக்கு எதுவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா எழுத தேவை. ஆமா. ஓகே.
மத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் ஏதாவது சொல்லிருங்க. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு. ஆம். ரூபன் அண்ட் வேற யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க? ஒரே நிமிஷம். ம். ஹேமானந்த் அண்ட் ரூபன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, எம்சிபி சர்வர்ஸ் எப்படி நம்ம வந்து கஸ்டம் எம்சிபி சர்வர்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஹேமானந்த் அண்ட் ரூபன். அண்ட் அப்படியே நம்ம ஓகே கண்டினியூ பண்ணிக்கலாம் டாபிக். ஓகே எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு? எனி கொஸ்டின்ஸ் ரூபன் ஆர் ஹேமானந்த்? இல்லை இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இன்னி அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குற அளவுக்கு நான் இன்னும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ நான் இப்போ எப்படி பண்ணுறீங்க என்னன்னு தான் செக் பண்ணிட்டு இருக்கேங்க. மேக் சென்ஸ். ஓகே. இல்ல ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு டெமோ மாதிரி ஒரு ஜாயின் பண்ணதுக்கான ரீசனே கிளாஸ் எப்படி ப்ராக்ரஸ் ஆகும், டவுட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இப்போ எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ரிப்பிட்டேஷன்ல கேட்க முடியுமா அப்படின்றது கேட்கறதுக்கு தான். பட் ஓகே. சோஃபார் பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகே. பிகாஸ் எவ்வளவுதான் எரர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஹேண்டில் பண்ணாலும் லைக் நீங்க டவுட்ஸை ரிப்பீட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆன் தட். Sure. No worries. Always. பிரவினாஸ்ரீ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பிரவினாஸ்ரீ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இப்போ பார்த்த வரைக்கும்? இல்லை பரத், நான் 1:30 தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நானும் அது ஃப்ளோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். ஓகே. இல்ல ஸோ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியுதுதான். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட கோடிங் வந்து என்ன பண்ணியிருக்குது, என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. ஓகே. ஸோ இதில் மெயினாக வந்து சிம்பிளாக நம்ம ப்ராம்ப்ட் போட்டு கோடு ஃபுல்லாக அடிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ எப்போவுமே அதுதான், கோடை பற்றி நம்ம வரி பண்ண வேணாம். ஆனால் கோடில் வந்து என்ன ஜென்ரேட் ஆகிருக்குதுன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ மேலே வந்தோம்னா இந்த எம்சிபி அப்படின்னு யூஸ் பண்ணதில்ல, ஃப்ரம் எம்சிபி. இதான் வந்து எம்சிபியோட லைப்ரரி. இந்த எம்சிபி லைப்ரரியிலேருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த லைப்ரரியோட ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ஃபாஸ்ட் எம்சிபி. ஓகேவா? ரெக்குயர்மெண்ட்ஸ் போனீங்கன்னா தெரியும். இங்கே ஃபாஸ்ட் எம்சிபி இருக்கும், எம்சிபி இருக்குது, ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே. இந்த ஃபாஸ்ட் எம்சிபி அண்ட் எம்சிபி லைப்ரரியிலேருந்து சர்வர் அப்படின்ற இதுக்குள்ளேருந்து தான் நம்ம வந்து வி ஆர் டூயிங் எவ்ரி திங். இந்த சர்வர்ன்றதை இம்போர்ட் பண்ணுறோன்னா சர்வர் டாட் கால் டூல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம், லிஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கிளாட் வந்து இதை கால் பண்ணிக்கும். என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணுறதுக்கு கிளாட் வந்து இதை கால் பண்ணிக்கும். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கால் டூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இதை கால் பண்ணணுமா, இதை கால் பண்ணணுமா, எப்படி கால் பண்ணணும். ஸோ இப்போ சும்மா வந்து வெல்கம் யூசர் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய், வெல்கம் யூசர் வித் அ கஸ்டமைஸ்ட் வெல்கம் மெசேஜ் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்மளோட கஸ்டமைஸ் மெசேஜ். இது நம்மளோட டூல்லேருந்து வருது, நம்மளோட எம்சிபி டூல்லேருந்து வருது. அது எப்படி கால் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தி யூசர் அப்படின்ற அந்த எம்சிபி கால் ஆகிருக்கு. இதுதான் அதோட ரெக்வெஸ்ட். ஸ்டைல் வார்ம், யூசர் நேம் பரத், பர்சனல் நோட் அப்படின்னு இங்கே வந்திருக்கு. இதே தான் இங்கேயும் இன்புட்டாக இருக்கும் பாருங்கள். ஆர்குமெண்ட்ஸில் வந்து பர்சனல் நோட்டு, ஸ்டைல் வந்து வார்ம்ன்ற ஸ்டைல் கொடுத்துருக்குது, யூசர் நேம் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த 3 டீட்டாவும் இப்படி போனதுக்கு நம்மளோட எம்சிபி கனெக்டர்லேருந்து இங்கே ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி. ஒரு கிளாடு ஒரு ஜென்ரேஷன் பண்ணுறதுமே எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதையுமே இதுக்குள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம பரத், ஹலோ. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம கிளாடு ஜிமெயில டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஏஜென்ட் எழுதுனா அந்த ஏஜென்ட் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்? அந்த ஏஜென்ட் ப்ரோக்ராமிங் பைத்தான் ஃபைல் இங்கே நீங்கள் ஏஜென்ட்டே எழுதலையே. ஏன்னா நீங்கள் வந்து கிளாடு தான் உங்களோட ஏஜென்ட்டே.
ஓகே. ஸோ இங்க நம்ம சாட் இப்ப நான் என்னன்னா, இதுல வந்து ஒரு புரோகிராமா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி எனக்கு ஒரு புது மெயில் வந்துச்சுன்னா, ரி ஆல்வேஸ் ரிப்ளை மெயில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள சென்ட் பண்ணிரு. தேங்க்ஸ் ஃபார் ம், சென்டிங் மெயில். ஐ வில் கெட் பேக் டூ யூ ம். அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு, அப்புறம் எனக்கு ஒரு கேலண்டர்ல வந்து இத எனக்கு நோட்டிஃபை பண்ணு அப்படிங்கிற மாரி நான் ஒண்ணு இது எனக்கு பண்றேன்னா, இது எல்லாமே ஒன் டைம் கமாண்டா எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்குமா? இல்ல அது ஒரு ஏஜென்ட்டா கிரியேட் பண்ணிட்டு வச்சு, அ நம்ம ஏஜென்ட்டா அப்பப்ப அத கிரியேட் மாடிஃபை பண்ணா பண்ணிக்க முடியுமா? ஏஜென்ட்டா கிரியேட் பண்ணலாம். ஆஹா. இப்போ ஏஜென்ட்டா வேணும்னா நீங்க கிளாடுக்கு மேல நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல. லேண்ட்கிராஃப் லேண்ட் செயின வச்சு ஆமா. நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணோம்ல இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நம்ம ஒரு ஆமாமா. ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இங்க நம்ம ஏஜென்ட்டே கிரியேட் பண்ணல. ஓகே. இங்க நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணாம நான் டைரக்ட்டா கிளாட் இன்டகிரேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் கிளாட் இன்டகிரேஷன் காமிக்கிறேன்னா, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏஜென்ட் வச்சு கிரியேட் பண்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏஜென்ட் வச்சு எப்படி டூல்ஸ் ம். ரைட் பண்ணணும்ன்றத நீங்க பார்த்திருக்கீங்க ஆல்ரெடி. இது வந்து டைரக்ட்டா கிளாட ம். வச்சு எப்படி பண்ணலாம்ன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புரியுதுங்கண்ணா. Okay. So any other questions? ஸோ பரத், இந்த கிளாஸ் வந்து எந்த மந்தோட போர்ஷன் வருது இந்த பேட்ச்ல? இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பேசிக்கா இல்லங்க வந்து நம்ம என்னன்னா, பிப்ரவரிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ம். ஆமா February 3 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். 3 months போர்ஷன் ரூபன். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஏஜென்டிகேயோட பார்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ம் ம் நீங்க வர்றப்போ இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போர்ஷன்ஸ் இருக்கும். அப்கமிங் ஓகே பேட்சஸ்க்கு கொஞ்சம் அட்வான்ஸ் போர்ஷன் இருக்கு. இப்போ நான் எடுக்கிற போர்ஷன் இந்த பேட்ச்க்கான போர்ஷன் கிடையாது. ஓகே. இந்த பேட்சோட போர்ஷன்ல பாத்தீங்கன்னா எம்சிபி சர்வர் ராக் எல்லாம் இருக்காது. நீங்க இது இப்போ சும்மா சர்ச் அவங்க பண்ணி அவங்க எப்படி கேஜ் பண்ணுவாங்க அது? புரியல. இல்ல இப்போ ரேக் இருக்காதுன்றீங்க. இப்போ அவங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து இல்லைன்னா அப்போ அப்கமிங் பேட்சஸ்ல இருக்கிற அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அவங்க இப்போ அது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க? ஸோ அதுக்காக தான் வந்து இது அடிஷ்னலாக எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எம்சிபி அதுக்கப்புறமா ராக் சிஏஜி கேஜி இப்போ புதுசாக எடுக்க போறவங்க எல்லாருக்குமே இதுதான் பேட்சஸ் வரும். ஸோ இந்த ஓகே கரண்ட் பேட்ச்ல இது இல்லைன்றதுனால இதை மட்டும் நான் அடிஷ்னல் போர்ஷன்ஸாக எடுத்துட்டு இருக்கேன். இதை ஓகே முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறமா கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பேட்ச்க்கு. ஓகே ஓகே. ஆர்ஏஜி சிஏஜி கேஏஜி இது எடுப்போம். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜி, இதில் வந்து சங்கிங் ஸ்ட்ராட்டஜி, இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோரிங் ப்ரொஃபைல்ஸ், அதுக்கப்புறமா எப்படி வந்து மல்டி ஹாப் ரேக்ஸ் பில்ட் பண்ணுறது, எப்படி ஹைட் ரேக்ஸ் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்ப்போம். இந்த 2 பார்ட் இருக்குது. இன்னைக்கு வந்து எம்சிபி மட்டும். அதுக்கப்புறமா இந்த 2 பார்ட் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது இந்த பேட்ச்க்கு. ஓகே ஓகே. Any other questions, Ruben or Hemanand? இல்ல பரத். இப்போதைக்கு இப்ப இவங்களுக்கு வந்து நீங்க சென்னை முடிச்சுட்டு ஏஜென்ட்டுக்கு வந்து அதுவும் க்ளோஸ் டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கரெக்ட்டுங்களாங்க? அப்படி கிடையாது. ஸோ இப்போ குமரேஷன் வந்து சென்னையையும் ஏஜென்டிக்கையும் பேரலா எடுக்கிறாரு. காலையில சென்னையை அப்படியே மதியம் வந்து ஏஜென்டிகை. ஸோ ஒருத்தவங்க ஒரு மாடல்ல எடுப்பாங்க. அவங்களோட ஓகே. டைமிங் அண்ட் அவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் ரூபன் அண்ட் ஹேமானந்த். ஓகே ஓகே பரத். ஸோ அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. இப்போ இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் இட் இன் 3 months 4 monthsல முடிக்கணும்னு நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க ரெண்டையும் பேரலா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டையும் சேர்த்து பேரலா எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இதை முடிச்சுட்டு அப்புறமா நான் அதை எடுக்கிறேன் அந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட இதுதான் அது. ஓகே ஓகே பரத். ஓகே கூல்.
ஓகே ஃபைன். நம்ம வந்து கோடிங் எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம் குமரேஷன். குயிக்லி குமரேஷன், ஓகேங்கண்ணா. பிரவீன், ஸ்ரீ. ம் ஸோ இப்போ இந்த கால் டூல் அப்படின்ற இந்த அனடேஷன் இருக்குல்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட் அனடேஷன். கால் டூல்ன்றதுல தான் வந்து கிளாட் ஆக்சுவலாக கால் பண்ணும். என்னென்ன டூல் இருக்குன்னு கிளாடுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் லிஸ்ட் டூல்ஸ். ஓகேவா? லிஸ்ட் டூல்ஸில் நம்ம எத்தனை டூல் எழுதியிருக்கோம்? 1 2 டூல் எழுதியிருக்கோமா? ஸோ இப்போ இங்கே உள்ளே வந்துட்டு இங்கே கனெக்டர்ஸ்குள்ளே வந்துட்டு இங்கே ஆட் கனெக்டர் தான் நினைக்கிறேன். இப்போ இதில் சிம்பிள் இந்தியா வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே எத்தனை டூல்ஸ் காட்டுது பாருங்க. எக்ஸாக்டாக 2 டூல் காட்டுதா? ம் வெல்கம் யூசர், பிளான் 5 ஸ்டேட் இந்தியா ட்ரிப். அதே தான் இங்கேயும் காமிக்கும் உங்களுக்கு. வெல்கம் யூசர், வெல்கம் தி யூசர்ன்றது தான் இதோட டைட்டில். வெல்கம் தி யூசர்னு இங்கே காட்டுது. அதே மாதிரியே வந்து பிளான 5 ஸ்டேட் இந்தியா ட்ரிப், பிளான 5 ஸ்டேட் இந்தியா ட்ரிப். இந்த மாதிரி 2 டூல்ஸ் தான் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து 10 டூலை வந்து கால் பண்ணலாம். ஓகேவா? காலிங் டூல்ஸில் வந்து 10 வச்சுக்கலாம். ஆனால் லிஸ்டிங் வந்து 2 தான் பண்ணுறோன்னா அந்த 2 டூல் தான் லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஆனால் எவ்ரி லிஸ்டிங் டூலுக்கு ஒரு காலிங் வைக்கிறது தான் கரெக்ட் லாஜிக். ஆனால் சில பேர் அப்படி பண்ணாமலும் இருப்பாங்க. ஸோ போத் ஆப்ஷன்ஸ் ஆர். ஒரே ஒரு நிமிஷம் பரத், ஒரு சின்ன டவுட். இங்க நம்ம கிளாடுன்னு சொல்லி நம்ம இதை கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ நம்ம பண்றது கிளாடுன்றது இங்கே கொடுக்க மாட்டோம். கிளாடுல போய் இதை கனெக்ட் பண்ணுவோம். இங்கே கிளாடுன்னு கொடுக்கல. அதுக்கு தான் அந்த ஜேசான் ஃபைல் உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா? ஒரு ஜேசான் ஃபைல் எடிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வரேன் அடுத்து. ஸோ கிளாடோட டைரக்டரி தான் இங்கே தான் கிளாட் இன்ஸ்டால் ஆயிருக்குது. ஓகேவா? ஆமா. இப்போ இந்த கிளாட் இன்ஸ்டால் இருக்கிற டைரக்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா கிளாட் டெஸ்க்டாப் கான்ஃபிக் டாட் ஜேசான்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை சும்மா இப்படி எடுத்து இங்கே போட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எம்சிபி சர்வரில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த சர்வரை. சிம்பிள் இந்தியா கனெக்டர் அப்படின்னு ஒரு சர்வர். இந்த சர்வர் எப்படி ஆன் பண்ணுறது, இது எங்கே போய் ரன் பண்ணணும், கிளாட் வந்து இது எப்படி ரன் பண்ணணுன்ற கமாண்டை கொடுத்துருக்கேன் இங்கே. இந்த சர்வரோட கோட் எங்கே இருக்குது? இந்த லொக்கேஷனில் தான் இந்த சர்வரோட ஸ்டார்டிங் பீஸ் ஆஃப் கோடு இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தனா மட்டும்தான் கிளாட் இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுக்குள்ள போய் நம்ம கிளாடை கால் பண்ணல. கிளாடுல இருந்தா நம்ம எம்சிபி சர்வரை கால் பண்றோம். எம்சிபி சர்வர் என்னைக்கு கிளாட கூப்பிடாம இங்க அந்த ஃபைல பைத்தான் ஃபைல இங்க நம்ம கால் பண்றோம். ஓகே, கரெக்ட். ஆனா எனக்கு இந்த கோடு தானே வேணும். எனக்கு இந்த கோடு இப்போ இது வந்து ஜெனரேட் பண்றதும் ஏஜென்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குதா? இதுவே ஜெனரேட் பண்ணிடும். இதுவே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஆமா, இதுவே நான் ஜெனரேட்டட் கோடு தான். ஓகேங்க. ஸோ கால் டூல், லிஸ்ட் டூல்ஸ், இந்த 2 மெத்தட் நீங்க வந்து உள்ள இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். சர்வர் டாட் கால் டூல்ஸ்ன்றது ஒரு அனடேஷன், சர்வர் டாட் லிஸ்ட் டூல்ஸ் அப்படின்றது ஒரு அனடேஷன். இந்த 2 அனடேஷனும் இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து என்ன ஸ்டெப் பண்ணணும், கிளாட் கூட இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாடோட கிளாட் கனெக்ட் ஜேசான் ஃபைலை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கணும். கிளாட் டெஸ்க்டாப் கான்ஃபிக் டாட் ஜேசான் இந்த ஃபைலில் போயிட்டு இந்த நம்மளோட எம்சிபி சர்வரை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சும்மா சாட்ஜிபிடியில் கொடுத்து கூட இந்த கோடை ஜென்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட கஷ்டமான ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் எடுத்து பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் டூல் கால் ஆகும். Application support. Okay, any questions? Yeah. இப்போ இதே தான் எல்லாத்துக்கும் வருங்களா? கோபைலட்டுக்கு எல்லாத்துக்கும் சப்போஸ் வந்து அவங்க கம்பெனி வந்து கோபைலட் வச்சிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து அந்த டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட எம்சிபி சர்வர் எப்படி லிங்க் பண்றான்ற அந்த டாக்குமெண்டேஷனை கொடுத்துருப்பாங்க.
அது மட்டும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கிளாடுக்கு இதுதான் மெத்தட். சாட் ஜிபிடிக்கு வேற மெத்தட் இருக்கும். ம். புரியுதுண்ணா. ஓகே. இப்போ நான் வந்து என்னன்னா, இந்த எம்சிபி சர்வரோட கோட் நான் ஜெனரேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதை நான் வந்து டிரைவ்ல போடுறேன். அதை மட்டும் நீங்க லோக்கலா கிளாட் ம். இன்ஸ்டால் பண்ணி அதுல ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ நம்ம ஓகே. பார்த்தது எண்ட் டு எண்டா? இல்லைன்னா ஆக்சுவலா நீங்களே ஒரு எண்ட் டு எண்டா ஒரு சிம்பிளான ஒரு எம்சிபி சர்வரை நீங்களே பில்ட் பண்ணுங்க. பில்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க டூல் ஆக்சஸோட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கர்சர் டூல்லேயே போட்டு. ஃபர்ஸ்ட் ஜிமெயில் ட்ரை பண்ணிட்டுங்களா? ஜிமெயில் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா பரத் சொல்லுங்க. ஒரு நான் சின்ன ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. நான் ஆ எப்படி ஓ என்ன பண்றீங்க, என்ன இஷ்யூன்றதை நான் கைட் பண்ணி தரேன் குமரேஷன். இல்ல இப்ப இன்னொன்னுங்க. இப்ப நீங்க இப்போ அதனா நீங்க வந்து இதுல வந்து கனெக்டர்ன்னு போய் மைக்ரோசாஃப்ட் 365ன்னு குடுத்துருக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கும் இப்ப டைரக்ட்டா கிளாடே வந்து நான் வந்து டைரக்ட்டா நான் எக்ஸெல்லேயே ரன் பண்ண முடியும்னு என்னைய கனெக்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. சரின்னு கனெக்ட் பண்ணி விட்டேன். எக்ஸெல்குள்ள அது வந்துருச்சு அது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதுக்கும் அந்த எம்சிபியும் கனெக்டர் ஒண்ணு தானா? இல்ல அது வேற இது அது வேறங்களா? எம்சிபி ஒண்ணுதான். இப்போ எக்ஸெல் வந்து அவங்களோட எம்சிபியை வந்து ஆல்ரெடி கிளாடு கூட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அது அப்படியே வருது ஓ! டைரக்டா. ம்ஹ்ம். ஓகே. சரி நான் ட்ரை பண்றேன். சரி நீங்க கோட் எதுல போடுறீங்க? எந்த செக்ஷன்ல? கோட் வந்து நான் டிரைவ்லயே போடுறேன். எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி செப்பரேட்டா போடுறேன். அடிஷனல் போர்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் போடுறேன். சரிங்களா? நீங்க வந்து ஓகே. நீங்களே வந்து கோட் ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் வந்து என்னோட சைடுல இருந்து நான் இதையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இல்ல நான் ஏன்னா இது 2ம் ஜிமெயிலும் இதுவும் வந்து ஒண்ணு தானே. நான் அதுக்கு நான் எதுவும் கோட் பண்ண தேவையில்ல. இப்ப நான் ஒரு தனி டூல் ஏதாவது வச்சிருந்தா தானே அதுக்கு நான் ஜெனரேட் பண்ணணும். நீங்க சும்மா போடுங்க. நீங்க வந்து உங்களோட பர்ப்பஸ்க்கு இப்போ வந்து 2 டூல் எழுதணும். ஒரு டூல் வந்து என்னன்னா, இந்த 3டி மாடல் டிசைனை பத்தி ஒரு டெஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒண்ணு குடுக்கணும். இன்னொரு டூல் வந்து அதுக்கான பிளான் குடுக்கணும். அப்படின்ற மாரி சும்மா ஒரு 2 டூல் போடுங்க ம். உங்களோட டொமைன்ல. அத போட்டுட்டு நீங்க அந்த 2 டூல வந்து கிளாட்லேருந்து கால் பண்ணீங்கன்னா, உங்க டூல்ஸ் கால் ஆகுதான்றத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு நான் செக் பண்றேன். ம். அடிஷனல் போர்ஷன்ஸ் எம்சிபில போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேங்க. நான் அத ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ட்ரை பண்றீங்களா இப்போ? பிரவீனா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை நான் ட்ரை பண்றீங்களா? பண்றேன். ஏதாச்சும் எரர்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே பரத். இந்த மீன் டைம் ரூபன் ஆர் ஹேமானந்த் வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? கோர்ஸ் பத்தி எதனா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம அதை அட்ரஸ் பண்ணிக்கலாம். இல்ல பரத், so far இப்போ கிளாரிட்டியோட தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளி இப்போ நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் எங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா பிளைண்டாக தான் இருக்கு. பட் அகெயின் எண்ட் ஆஃப் த வே ஆஃப் நரேஷன் எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது இந்த கான்வர்சேஷன். ஸோ ப்ராப்ளி இந்த செஷன் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு எப்படியும் ஜோன்ஸ் ப்ரோ கிட்ட மறுபடியும் கனெக்ட் ஆகும் ஈவினிங். ஸோ கனெக்ட் Okay, ஆகிட்டு sure. ஒர்க் டவுன் பண்ணிடலாம். ஓகே ஷூர். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பரத். ஷூர். தேங்க்ஸ் ஹேமான். தேங்க்ஸ் ரூபன். பரத் எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னு ஒரு வாட்டி ரிப்போர்ட் பண்றீங்களா? எம்சிபி கஸ்டம் எம்சிபி சர்வர் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே. அதுக்கான கோடை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கோடை நீங்க வந்து எடுத்து உங்க ஒரு ஃபைல்ல போட்டுட்டு
ம். கிளாட் வந்து கிளாட் டெஸ்க்டாப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே. எப்படி கிளாட் டெஸ்க்டாப்பையும் கஸ்டம் எம்சிபி சர்வரையும் லிங்க் பண்ணலாம் நீங்க கிளாடோட ஏஐலே கேட்டுட்டு அது ரெண்டையும் லிங்க் மட்டும் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி. ஓகே. ஃபைன்.
பிரவீனா, ஹலோ. குமரேசன் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. பரத் தான் கால் பண்ணாரு. அவரோட லேப்டாப் திடீர்னு ஷட் டவுன் ஆயிடுச்சாம். ரீபூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஓகேங்க. ஓகே. அதான் நம்ம சப்போஸ் வந்து கால்ல இருக்கலாம். இத பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வேணா கனெக்ட் பண்றதுனா பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, சரி குமரேஷன். எனக்கு ஆக்சுவலி ஃப்ளோ போயிடுச்சு. நான் ஒரு 5, 6 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இதால. ஓ! என்ன நடந்துச்சு? ஒரு ஹை லெவல்ல அப்படி சொல்ல முடியுமா? நான் ஒன் செகண்ட் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணட்டுங்களா? ஓகே. இந்த வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் கத்துக்கணும். இல்லைங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு இது நம்ம கத்துக்கிட்டனால, அந்த ஏஜென்ட் ஏஐ கத்துக்கிட்டனால மத்ததெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப நான் வந்து ஓஹோ! நீங்க டாக்கர் கிளாஸ்ல இருந்தீங்க இல்லையா? நம்ம டாக்கர்ல ஃபர்ஸ்ட் இருந்தேன். ஆமா. டாக்கர்ல வந்து நம்ம ஒண்ண போட்டு புஷ் பண்றது வரைக்கும் நம்ம அதுல இருந்தோம். அப்புறமா ம். வந்து அந்த கண்டெய்னரைசேஷன் அதெல்லாம் பண்ணிட்டாரு. இந்த ஒய்ஏஎம்எல் ஸ்ட்ரக்சர்ல அதுவும் பண்ணாரு. அது எப்படி வந்து ஆட்டோவா வந்து அது இந்த அப்ளிகேஷன அதுக்குள்ள வந்து ஆட்டோவா வந்து சிங்க்ரனைஸ் பண்ற மாரி சொல்லியிருந்தாரு. இன்னும் ம். கூபர்நெட்டிஸ் இன்னும் வந்து வரல. கூபர்நெட்டிஸும் டிப்ளாயிங் லாங் கிராஃப் இதுவும் வரல. அப்புறம் ம். ஆட்டோஜென் எடுத்தாருங்க. ஆட்டோஜென் வந்து இந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களான்னு தெரியல. நம்ம இல்ல. லாங் செயின்ங்கிற மாரி ஆட்டோஜென்ங்கிறது இன்னொரு கான்செப்ட். ஓகே. ஸோ லாங் கிராஃப் இப்போ ஆட்டோஜென்ல வந்து அந்த ஃபைல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அந்த ஆட்டோஜென் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்பில்ட் ஏஜென்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஏஜென்ட் ஓ! வந்து நீங்க அந்த அந்த இருக்கிற ஏஜென்ட்டயே நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களா அதுக்குள்ள சப் ஏஜென்ட் மாரி யூஸ் பண்ணிட்டு, இத எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நீங்க நம்ம நார்மலா எழுதுற மாரி எழுதினீங்கன்னா, அது எல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிருது. ஓகே. இந்த மல்டி ஸோ ஏஜென்ட்லாம் உங்களுக்கு எடுத்துட்டாரா? எந்த மல்டி ஏஜென்ட் சொல்றீங்க? மல்டி மல்டி ஏஜென்ட்னா ஏஜென்ட் ஒண்ணும் இல்லைங்க. கான்செப்ட். நம்ம நம்ம ஒவ்வொரு ப்ரோகிராம்க்குள்ளயுமே ஏஜென்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் எழுதணும்னா இது. அதாவது ஒரு வெப்சைட் எடுத்து, இத வந்து ரீட் பண்ணுனா அது ஒரு ஏஜென்ட். அத ரீட் பண்ணி இத எனக்கு லிஸ்ட் பண்ணுனா அது ஒரு ஏஜென்ட். ஸோ எல்லாமே உங்களுக்கு மல்டி ஏஜென்ட் கான்செப்ட் தானே. ஓகே. லாங் கிராஃப்ல வந்து பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஆமா. சரி. லாங் கிராஃப், லாங் செயின்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஆட்டோஜென்லயும் வந்து நெறைய ஏஜென்ட் இருக்கு. அந்த எல்லா ஏஜென்ட்டையும் ஒவ்வொரு ஏஜென்ட்க்கும் ஒவ்வொரு டாஸ்க் குடுக்குறோம்ல. அதுதான் வந்து மல்டி ஏஜென்ட்ங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ சரி, ஆட்டோஜென், சரி. N8, அது மாரி நெறைய இருக்கு. அதுல வந்து லாங் கிராஃப், லாங் செயின் பார்த்துட்டோம். ஆட்டோஜென் பார்த்துட்டோம். ம். அந்த இது சொல்லியிருக்காருங்க. ஸோ ஆட்டோஜென் அவரு முடிச்சுட்டாரு. இன்னும் அசூர் கிளவுட் டிப்ளாய்மென்ட் வரல. AWS, CI/CD எல்லாம் இன்னும் நமக்கு போகல. ஸோ ஓகே. ஆட்டோஜென் நீங்க அதுதான் மேஜரா மிக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த MCP வந்து இது கரெக்ட்டா வந்திருக்காரு. ஓகே, ஓகே. இந்த ம். பிடிஎஃப் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. கொஞ்சம் நம்ம சாட்ல இதுல ஏஜென்ட்க்கு இதுலயே போட்டுங்களா? போடுங்க. வாட்ஸ்அப். இல்ல இங்க டீம்ஸ்ல ஆ. ஷேர் பண்ண முடியுமா? டீம்ஸ்லயா? டீம்ஸ்ல நம்ம ஃபைல் ஷேர் பண்ண முடியுமா? சாட் போடுறேன். பிளஸ் சிம்பிள் மாரி காட்டுது. இல்லைங்க. பிளஸ் சிம்பல் காட்டலையே. எனக்கு காட்டுது. ஓகே. சரி, ஓகே. அப்ப நீங்க வாட்ஸ்அப்லயே போடுங்க. நான் அங்கருந்து எடுத்துக்கிறேன். அதான் நம்ம ஏஜிடிக்கு வாட்ஸ்அப்லயே நான் போடுறேன். நீங்க அங்கருந்து சரி. எடுத்துக்கங்க. ஓகே குமரேசன். தேங்க் யூ. சரிங்க. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீக். ஓகே. பாய்ங்க. ஓகே. பாய், பாய்.
素材で家Superman.